இடியாப்பம் விற்பவர்களும் இனி உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் பெற வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இடியாப்பம் விற்பனை நடைபெறும் நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருவேளையும் இடியாப்பம் விற்பனை அதிகரித்து உள்ளது. இந்த நிலையில் இடியாப்பம் சரியாக தயாரிக்காமல் விற்பனை செய்வதாக தமிழக உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் சென்றுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள உத்தரவில், இனி இடியாப்பம் விற்பவர்கள் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை உரிமத்தை பதிவு செய்து பெற வேண்டும் என்றும், சைக்கிள் மற்றும் பைக்குகளில் இடியாப்பம் விற்பவர்கள் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை வழிகாட்டுதலின்படி தயாரித்து விற்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இடியாப்பம் தயாரிக்கும் போது பாதுகாப்பு ஆகவும் தரமான பொருட்களை கொண்டும் தயாரிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. காய்ச்சல், நோய் தொற்று பாதிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள் இடியாப்பம் விற்க வேண்டாம். காய்ச்சல் உள்ளிட்ட எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாதவர்கள் விற்கலாம் என்றும், கையுறை, தலையுறை அணிந்து விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உணவு பாதுகாப்பு உரிமத்தை ஆன்லைனில் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்றும், ஆண்டுக்கு ஒரு முறை உரிமம் புதுப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்க 10 பேர் கொண்ட குழு அமைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், செம்மலை, பா. வளர்மதி, O.S. மணியன், R.B. உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பட்ட பணிகள், மக்களின் கருத்துக்களையும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளையும் பெற்று வரும் வகையிலான சுற்றுப்பயண திட்டம் விரைவில் வெளியிடப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரை தேமுதிக பொருளாளர் L.K. சுதீஷ் சந்தித்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் குருபூஜை தினமாக வரும் 28ஆம் தேதி கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் குருபூஜையில் கலந்து கொள்ள சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அவரை சந்தித்தும், ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தும் தேமுதிக பொருளாளர் L.K. சுதீஷ் அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுதீஷ், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்படுவதாகவும், கூட்டணி குறித்து பிரேமலதா விஜயகாந்த் முடிவெடுப்பார் எனவும் தெரிவித்தார். பிளம் கேக் யார் சாப்பிடுவது என்பதில் திமுக, தாவேகாவுக்கு இடையே போட்டி உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் அரசு பேருந்துகள் தொடர்ந்து விபத்துக்குள்ளாகி வரும் நிலையில் அதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தாம் பங்கேற்கவில்லை எனவும், அதனால் அதுகுறித்து கருத்து கூற விரும்பவில்லை எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தங்கள் நோக்கம் என்றார். அந்த பிளம் கேக் முதல்ல நீ சாப்பிடுவியா, பிளம் கேக் முதல்ல நான் சாப்பிடுவேன். அண்ணே, நான் எந்த மீட்டிங்ல இல்ல, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கன்னா, அதனால இதை பற்றி நான் கருத்து கூறுவது சரியாக இருக்க முடியாதுங்கன்னா, சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தான் கருத்து சொல்லணும். நான் அப்படிப்பட்ட எந்த கூட்டத்திற்கும் நான் செல்லவில்லை, பங்கேற்கவில்லை, என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் கருத்து சொல்வது தவறாக போய்விடுங்க. ராமதாஸை கொச்சைப்படுத்தி பேசுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அன்புமணிக்கு பாமகவின் கௌரவ தலைவர் G.K. மணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வருகின்ற 29ஆம் தேதி சேலத்தில் கட்சியினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என தெரிவித்தார். தொடர்ந்து நீதிமன்றத்தின் மூலமாக அன்புமணி கட்சியின் தலைவர் இல்லை என்று கூறிய பின்பும் கட்சிக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டு பல்வேறு வகையான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். மேலும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இணையும் கூட்டணிதான் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இருக்கிற மருத்துவரையாவை இப்போ கொச்சைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற நிகழ்வை பார்த்து நாங்கெல்லாம் ரொம்ப வேதனைப்படுறோம். எவ்வளவு அநாகரிகமானது, இது வெட்கக்கேடானது. வன்மையாக கண்டிக்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் தயவு செய்து கேட்கிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன், மருத்துவரையாவை இனி கொச்சைப்படுத்தாதீங்க.